பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். என கண்பானவர்கள், இயேசு சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருதுங்கள். அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிற காரியத்திற்கு நாம் தேவனிடத்தில் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். ஆனால் அநேக நேரத்தில் அந்த விசுவாசம் செயல்படுகிறது இல்லை. பாருங்க, சங்கீதம் 62:8 சொல்லுது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காலங்களிலும் அவரை நம்பணும். அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை, இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நாம் அவரிடத்தில் நான் சொல்லும்போது தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். நல்ல கவனிங்க, நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் சொல்லப்படுகிற காரியம், தேங்க்யூ லார்ட், அவரால் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். மார்க் 9:23 வாசிக்கும் போது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். பிள்ளையின் தகப்பன் வருகிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இவனை கொல்லும்படி அநேக தரம் இவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விடுகிறது. நீர் இவனுக்கு ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேலே மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனால் என் அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறத பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசம், இது நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவன் சொல்லுகிறான், எனக்குள் இருக்கிற அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, இந்த கால வேளையில் ஏதோ ஒரு காரியம், நீங்கள் ஜெபித்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடிக்கு உங்களுக்குள் இருக்கிற அவிவிசுவாசம் நீங்கும்படி முதலாவது ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமே, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். யார் பேரையாவது உங்களுக்கு ஒரு குறை இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் மன்னிச்சிடுங்க. நீங்கள் மன்னிக்காத பட்சத்தில் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். என கண்பானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபத்திற்கு தடையாய் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய அவிவிசுவாசம். 2, நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது.
இந்த 2 காரியத்தையும் நீங்கள் சரிப்படுத்திடுங்க. தேவனிடத்தில் நீங்கள் நம்புகிற காரியத்தை, தேவனிடத்திலிருந்து நீங்கள் எதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ அந்த காரியம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் பாருங்க. செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறப்பா, எங்களுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நீங்கள் அற்புதத்தை செய்வதற்கு, நாங்கள் ஜெபித்த காரியத்திற்கு பதிலை தருவதற்கு எங்களுக்குள் இருக்கிற எல்லா அவிவிசுவாசமான காரியத்தை எடுத்து போட்டு, அப்பா உம்மிடத்திலிருந்து நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.